ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக என்ன படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷிஃப்ட்ங்கிற ஒரு தாறுமாறான ஹாரர் மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை நைட்ல யாருமே இல்லாத இடத்துல அதுவும் தனியா உட்காந்து பாத்துறாதீங்க. ஏன்னா படம் முழுக்க தனிமையில இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பேய்ங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுதுங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்துதுங்கன்ட்டு இந்த படத்துல பாக்கலாம். சொல்ல போனா இந்த படத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ், அவர் ஒரு ஸ்டேஷனை பாதுகாக்கிறதுக்காக தனியா விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டேஷன்ல நடக்கிற அமானுஷமான விஷயத்தையும் மர்மமான நபர்களையும் கடைசியில நம்ம ஹீரோயின் என்ன ஆனாங்கன்னு பாக்கலாம். படத்துல அங்கங்க கொடூரமான சீன்ஸ் எல்லாம் வரும். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் இல்லையா, அதனால ஜாயின் பண்ணி இப்பதான் முதல் நாள் டியூட்டிக்கே போறாங்க. அப்படி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தன்னோட அம்மா கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போன் போட்டு பேசுறா. அவங்க அம்மாவும் தைரியமா இருமா, எதுக்கும் பயப்படாத, நீ ஒரு போலீஸ் குடும்பத்துல இருந்து வந்தவ, அதனால உங்க அப்பா மாதிரி நீயும் தைரியமா நேர்மையா இருமா, அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்றாங்க. சரி சரி நீ போனை வைமா, அப்பதான் நான் வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போனை கட் பண்ணிட்டு வேலைக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பாங்க. அவர் டியூட்டில இருக்கும்போது இறந்து போனதால அவரோட வேலையை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஸ்டேஷன்ல யாருமே காணோம். அப்போ அங்க ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான். அவன் பைத்தியக்கார மாதிரி டோரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு போலீஸ்காரன் தான். நம்ம ஹீரோயினும் சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நாம எதுவும் கண்டுக்காத மாதிரி பார்க்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பிடலாம்னு சொல்லிட்டு திரும்பிடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹலோ யாருமா அது, இந்த பக்கமா திரும்புமான்னு சொல்ல, ஓ நீயா அந்த புது போலீஸ் நீ தானா, சரி ஓகே நான் தான் உன்னோட ஹையர் ஆபீசர், நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு முதல் நாளே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டைப்பா பேசுறான். இங்க பாருமா, இன்னைக்கு நைட் இந்த ஸ்டேஷனை நீ தான் பாத்துக்கணும், அதுவும் தனியா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வேற ஸ்டேஷனுக்கு மாத்தியாச்சு, ஆனா இருந்தாலும் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இங்க தான் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸையும் இந்த ஸ்டேஷனையும் நீ தான் பாதுகாக்கணும். இந்த டாக்குமெண்ட்ல ஒன்னு மிஸ் ஆச்சு உன்னோட வேலையே போயிரும்னு சொல்றான். உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு, இல்ல 991க்கு கால் பண்ணு, நான் உன்னை காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயின் வந்து இப்ப அந்த ஸ்டேஷன்ல தனியா இருக்கா, அதுவும் சும்மா வேற இருக்காளா, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து உக்காந்துட்டு இருக்கா. புக்கை பாத்துக்கிட்டே இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு அலர்ஜி போல, அப்படியே தூக்கத்துல சொக்க புக்கு கீழே விழுந்துருது. சரி ஒரே இடத்துல உக்காந்து இருந்தா தூக்கம் வரதானே செய்யும், எழுந்து நடமாடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறா. அப்படி நடந்து போனா வெளியே லைட் விட்டு விட்டு எரியுது. அப்போ டக்குன்னு இவளுக்கு லேண்ட்லைன்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அதுல ஒரு பொண்ணு பேசுறா, அதுவும் ரொம்ப பதட்டமா பேசுறா. அது மட்டும் இல்லாம என்ன அவங்க கொல்ல போறாங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி சரி உன்னை காப்பாத்துறமா, எந்த அட்ரஸ் சொல்லுமான்னு சொல்ல அந்த பொண்ணு போனை வச்சிடறா. உடனே நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாம் சொல்றா. கண்ட்ரோல் ரூம்லயும் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க அந்த கனெக்ஷனை எப்பயோ கட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் வரல வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சரி அந்த பொண்ணு கால் பண்ணிச்சுன்னா 911க்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்க நம்ம ஹீரோயின் அங்க எங்கன்னு போய் தேடி பாக்குறாங்க. ஏதாவது எலிங்க தான் சில்மிஷத்தை செய்யும்னு சொல்லிட்டு சாண்ட்விச் சாப்பிடறதுக்கு உட்கார்றா. தனியாவே இருக்கா இல்லையா, ரொம்ப பசிக்கும் வேற, அதனால சாண்ட்விச் சாப்பிடுறா. அப்படி அந்த சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதுல ஒரு முடிய பாக்குறா. அந்த முடியை இழுத்தா லென்த்தா வந்துகிட்டே இருக்குங்க. என்ன இலவுடா இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த சாண்ட்விச் சாப்பிடறதுக்கு மனசே இல்ல. டக்குன்னு அந்த சாண்ட்விச் தூக்கி குப்பை தொட்டியில போட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து பாக்குறா அந்த டீம் வந்திருக்கா இல்லையான்ட்டு. அப்ப வெளியே வந்துட்டு உள்ள திரும்பி பாக்குறப்போ உள்ள ஒருத்தன் ஐட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். ஆஹா என்னடா இது ஒரு புது பிரச்சனையா இருக்கு, அக்யூஸ்ட் வந்துட்டான் போலியே, அவன் ஏதாச்சும் பண்ணானா போட்டு தள்ளிலான்னு சொல்லிட்டு கன்னு மேல கை வைக்கிறா. உள்ள போய் பார்த்தா எரும மாடு கணக்கு ஐட்டா குண்டா இருக்கான். இவளும் யார் நீ என்ன வேணும்னு விசாரிக்கிறா. ஆனா அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம அப்படியே ஹாயா உச்சா போயிட்டு இருக்கான். டே யாரா நீ, எவ்வளவு பேசினாலும் கண்டுக்காம இருக்க, பிச்சைக்கார பையில ஒழுங்கு மரியாதை வெளியே போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை வெளியே தள்ளி லாக் போட்டுறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பிச்சைக்காரனோட ஷூ அங்க இருக்கிறத பாக்குறா. அதை எடுத்துட்டு வந்து வெளியும் வச்சுட்டு போறா. சரி ரெஸ்ட் ரூம் போலாமேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அந்த சராசரத்திலயும் அப்படி ஒரு ரெஸ்ட் ரூமை பார்த்திருக்க முடியாது. என்ன அவ்வளவு கேவலமா இருக்கு, வாந்தியே வந்துரும். அப்படியே மூக்க பொத்திக்கிட்டு வெளியே வந்துடுறா. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதே ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. அப்பதான் வேலை பார்க்கும் போது இறந்து போயிருப்பாரு. இந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குறவங்களுக்கு லாக்கர்னு தனியா இருக்கும் இல்லையா, போய் அவளோட அப்பா லாக்கரை பாக்குறா. அந்த லாக்கரை திறந்து பார்த்தா இவளும் இவளோட அப்பாவும் இருக்கிற போட்டோ இருக்கு. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அதே இடத்துல அந்த போட்டோவும் வச்சிடறா. அப்ப லாக்கரை மூடிட்டு இந்த பக்கமா திரும்பி பார்த்தா எல்லா லாக்கரும் ஓபன் ஆகி கிடக்கு. அதை பார்த்து பயந்து அந்த இடத்துல இருந்து வந்தாரா. அப்போ லேண்ட்லைன்ல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போன் போட்டிருந்தா இல்லையா, அதே பொண்ணு கால் பண்றா. ஹீரோயின் உன்னோட பேர் என்னமான்னு கேட்டா மோனிகான்னு சொல்றா. சரிமா நீ இருக்கிற கரெக்டான லொகேஷனை சொன்னாதான் என்னால ஸ்குவாட அனுப்ப முடியும், அவளும் தெரியலன்னு சொல்றா. சரி உன் பக்கத்துல ஏதாவது இருந்தா அடையாளத்துக்கு சொல்லுன்னு சொல்ல, இங்க நிறைய பண்ணிங்கெல்லாம் இருக்கு, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்க, அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே கொன்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை வச்சிடறா. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் போன் கால் வருது. இவ்வளவு அந்த பொண்ணு தான் போன் போறான்னு நினைச்சிட்டு மோனிகாங்கிறா. ஆனா இந்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு போலீஸ் டீம் வரும்னு சொல்லியிருந்தாங்க
இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க தான் போன் பண்றாங்க. இங்க பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நாங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. இந்த விஷயத்த உங்களோட ஹையர் ஆபீசருக்கு சொல்லிடுங்க. எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அந்த பொண்ணு இப்ப மறுபடியும் எனக்கு கால் பண்ணா, அவளோட பேரு மோனிகான்னு சொன்னா, அவ இருக்கிற அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்களா, எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்காங்களா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல நாங்க அந்த லொகேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய சத்தமா கேக்குது. நம்ம ஹீரோயின் என்னதுன்னு பின்னாடி போய் பார்த்தா ஸ்டேஷனோட பேக் டோரை யாரோ உடைச்சிருக்காங்க. வாக்கி டாக்கில இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா போலீஸ்க்கும் சொல்றா. ஆனா அந்த வாக்கி டாக்கில எல்லாரும் சேர்ந்து பாற மாதிரியான சத்தம் கேக்குது. அந்த நேரமா பார்த்து கரண்ட்டும் போக கையில டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உள்ள ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிச்சைக்காரன் தான் உள்ள வந்திருக்கான். மேலையும் நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் தான் பவரையும் ஆஃப் பண்ணிருப்பான் போல. பவர் ஆன் பண்ணிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு சண்டை போட்டு அவனோட கையை லாக் பண்ணிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு செல்லுக்குள்ள போட பாக்குறா. ஆனா அந்த பையன் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு எப்படியோ அந்த பையனை உள்ள இழுத்து போட அந்த டோர் தானாவே க்ளோஸ் ஆயிடுது. கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. அப்போ அங்க நிறைய பொண்ணுங்க கத்துற சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த பிச்சைக்காரன் இவளை அட்டாக் பண்ண வர பாக்க இவ வச்சிருக்கிற ஸ்டக்கனை வச்சு அவனுக்கு ஷாக் கொடுத்து மயக்கமடைய வச்சிடறா. நம்ம ஹீரோயினும் க்ளோஸ் ஆன டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றா. டேய், ஒரு போலீஸ்காரி உள்ள வச்சு லாக் பண்றீங்களாடா, வெளியே வந்து அத்தனை பேரும் அவ்வளவுதான் சொல்லிட்டு யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து இவளை பயன்படுத்த பயந்து கீழே விழுந்துடுறா. டார்ச்சும் கீழே விழுந்துருது. அப்ப அந்த டார்ச்சை யாரை எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டுறாங்க. டே பிச்சைக்காரா, நீ தானே விளையாடாதன்னு சொல்லிட்டு அவனை பூச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த டார்ச்சோட லைட் பிச்சைக்காரனை காட்ட அவன் மயக்கத்துல இருந்து இன்னும் எழல. அவன் மயக்கத்துல இருக்கும்போது அப்பனா அந்த டார்ச்சை யார் எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்க அப்பதாங்க ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. இங்க பாரு, நீ சாக போற, எப்படி சாக போறன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோயினும் ஒழுங்கு மரியாதை டார்ச்சை கொடுத்துரு, என் கையில கன் இருக்கு, உன்னை சுற்றுவான்னு சொல்ல அவ கொடுக்க மாட்டேன்னு சதாய்க்கிறா. அப்போ ஹீரோயின் பக்கத்துல ரெண்டு கொடூரமான உருவங்கள் நிக்கிறத காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் அதை பார்க்கல. பார்த்திருந்தா அள்ளு விட்டு இருக்கும். அப்போ லைட்டும் ஆன் ஆயிருது, டோரும் ஓபன் ஆயிருது. கீழே இருந்த டார்ச்சை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிறா. நம்ம கண்டதெல்லாம் வெறும் கற்பனை தான் நினைச்சுக்கிட்டு டேபிள்ல போய் உக்காடுறா. சரி, நடந்த விஷயமெல்லாம் ஆபீசர் கிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு போனை போடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் சொன்னா யாருதான் நம்ப போறாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிடுறா. அப்ப மேல பார்த்தா SOW யாரோ எழுதி இருக்காங்க. ஆஹா, எவனோ பாக்குற வேலை தாண்டா இது, எவனும் இனிமேல் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா டோரையும் லாக் பண்றா. அப்ப வெளியே ஒருத்தி நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் என்னடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தம் அடிக்கிற, ஆக்சுவலி அவ ஒரு பிராஸ்டிடியூட், இருமா அவசரப்படாத, இந்த ஒரு தம்ம மட்டும் நான் அடிச்சுட்டு கிளம்பிடுறேன்னு சொல்றா. என்ன தாயே, ஸ்டேஷனுக்குள்ள தனியா இருக்க போல, உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதான்னு கேக்குறா. என்ன சொல்ற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு ஹீரோயின் கேட்டா, இதே ஊர்ல தான் பேமான்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு போய் கொடூரமா கொன்னுகிட்டு இருந்தாங்க. போலீஸ் அவங்கள புடிச்சு அரெஸ்ட் பண்ணி இதே ஸ்டேஷன்ல தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்து செல்லுல தான் நானும் ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆனேன். ஆமா, அன்னைக்கு எல்லாருமே அந்த பேமா ஃபேமிலிய சுட்டு கொன்னாங்க. அது தெரியுமான்னு கேட்டா, தெரியுமே, அந்த சண்டையில தான் என்னோட அப்பாவும் இறந்து போனாங்கன்னு ஹீரோயின் சொல்றா. ஓ, இப்படிதான் உங்ககிட்ட கதையை சொன்னாங்களா? ஆனா உண்மையாவே நடந்தது என்னன்னா, அன்னைக்கு அந்த பேமா ஃபேமிலி எப்படியெல்லாம் கொலைகளை செஞ்சாங்க அப்படிங்கறத ஓப்பனாவே சொன்னாங்க. அவங்க சாத்தானே வழிபடுறதா சொன்னாங்க. கூடவே அந்த பாட்டையும் பாடினாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஹம் பண்ணி காட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அந்த வாக்கி டாக்கில கேட்ட பாட்டும் இந்த பாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலியில இருக்கிற 3 பேரும் இதே ஸ்டேஷன்ல தான் தூக்கு மாட்டி துடி துடிக்க செத்தாங்க. அவங்களோட கொடூரமான ஆத்மாவும் இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கு. நீ எதுக்கோ சேஃபா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோயின் உள்ள நடந்து போயிட்டு இருக்கிறப்போ இந்த செத்து போனாங்க இல்லையா அந்த 3 பேரு, அவங்களெல்லாம் ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க. அந்த ரூம்ல டிவி ஆன் ஆகி அவங்க பேசின ஃபுட்டேஜும் இருக்கு. அதுல இருக்கிற எல்லாருமே சைக்கோ பசங்க தான். ஒருத்தி என்னன்னா ஒருத்தனோட பல்ல நான் புடுங்கி புடுங்கி அவனை கொடூரமா சாகடிச்சேங்கிறா. இன்னொருத்தி என்னன்னா நான் ஒருத்தனோட குடலை புடுங்கி அவனை நான் 2 துண்டா வெட்டி சாகடிச்சேங்கிறா. நாங்க எல்லாருமே சாத்தானோட பிள்ளைகள்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தி அவளோட மூக்க டேபிள்ல அடிச்சு அடிச்சு உடைச்சிடுறா. ரத்தம் சும்மா தக்காளி சட்னியோட தலன்னு ஊத்துது. இப்ப அந்த இடத்துல அமானுஷமான நிகழ்வெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாரு அங்க எங்கேயும் நகருது. ஹீரோயினை கீழே விழுந்துடுறா. அப்ப மறுபடியும் போன் கால் வர ஆரம்பிக்குது. போனை அட்டன் பண்ண அதே போன் தான் மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவங்க இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களை கொன்னுட்டாங்க, என்னையும் கொல்ல போறாங்கன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிறவங்க பேமான்னு சொல்லி ஏதாவது பேரை யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா, ஆமா யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு அவ சொல்லல. பின்னாடி அந்த பேமா ஃபேமிலி பாடுற பாட்டு கேட்க அந்த போன் காலும் கட் ஆயிடுது. மறுபடியும் நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி நடந்த விஷயமெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பேமா ஃபேமிலி தான் இன்னும் அந்த கொலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சரா. அப்ப அவங்கள பேமா ஃபேமிலியில இன்னும் 2 பேரு தான் இருக்காங்க. அதுவும் அவங்க நம்மளோட கண்காணிப்புல தான் இருக்காங்க. அவங்க கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ள வித்தியாசமான சவுண்ட் கேட்க நம்ம ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. அதுல அந்த சேருங்க இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த ரூமுக்கு போய் லைட்டை போட்டு பாக்குறா. அப்படி அந்த ரூமை பார்த்துட்டு ஒரு செகண்ட் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கீழே இருந்த சேரெல்லாம் மலையா
தலையாட்டம் குவிஞ்சு கிடக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின், இங்க இருக்கிறவங்க தானே எவனே என்ன கலாய்க்கிறீங்க, ஆல்ரெடி நான் ரொம்ப பயத்துல இருக்கேன், இதோட நிறுத்திடுங்கடான்னு சொல்றா. அப்போ திடீர்னு பார்த்தா வெளியே ஒரு போலீஸ்காரன் நின்னுகிட்டு இருக்கான். என்னடா சொல்ற, நீயும் சேர்ந்து என்ன கலாய்ச்சியா அப்படின்ட்டு கேக்குற. கலாய்ச்சாங்களா? யாரையும் கலாய்க்கலையே, நீங்க தான் ரொம்ப பயந்து போயிருக்கிறதால உங்களோட ஹெட் என்ன அனுப்புனாருன்னு சொல்றான். உள்ள வரான். ஹீரோயின் கிட்ட செம்ம ஜாலியா பேசுறான். அவளை எப்படியாவது உசார் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறான். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்போ உன்னோட அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், ரொம்பவும் நல்ல மனுஷன், இதே ஸ்டேஷன்ல தான் நானும் அவரும் ஒன்னா ஒர்க் பண்ணோம், அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு, அதுல ஒரு 3 பேரை மட்டும் தான் எங்களால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்றான். ஆனா உங்க அப்பா குண்டடி பட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்றா. அப்பதான் இவனும், உன்னோட ஹெட் ஆபீசர் ஒன்னு என்ன அனுப்பல, நான் தான் உன்னை சும்மா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன், சரி எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அப்படி போகும்போது இவனோட தலைக்கு பின்னாடி பெரிய வாட்டியா இருக்கு, மூளையெல்லாம் வடிஞ்சு கீழே ஒழுகுது. அதை பார்த்து ஹீரோயினுக்கு அல்லே இல்ல. வெளியே ஓடி போய் பாக்குற, அதுக்குள்ள ஆளு காணாம போயிட்டான். அப்ப அந்த இடத்துல நிறைய சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, வித்தியாசமான நிகழ்வெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு அந்த இடத்துல மிதக்குது. ஹீரோயினை பார்த்து வித்தியாசமா கத்த இவ பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. இப்ப அந்த பிச்சைக்காரனோட சவுண்ட் கேக்குது, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. இவளும் போய் பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல அந்த பேமா ஃபேமிலி 3 பேர் தூக்கு மாட்டி செத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 3 பேரும் உள்ள தூக்கு மாட்டின நிலைமையில கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணாம இந்த பக்கம் வந்தாரா. அப்ப அந்த பேமா ஃபேமிலி பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டி கேட்க ஹீரோயினும் போய் பாக்குறா. அப்படி ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அரையங்குறையமா ஒரு பேய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வர, டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அந்த பாட்டு சத்தம் கேட்கற அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. அங்க நிறைய பொண்ணுங்க ரவுண்டா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடியில அவங்களோட முகம் நல்லா தெரியுது, ஆனா நிஜத்துல அவங்களோட முகம் ரொம்ப கொடூரமா இருக்கு. மாஸ்க் போட்டுக்கிட்டு ரத்தக்கரை இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும். ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து டோரும் க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே போறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போய் பார்த்தா எல்லாம் கலைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவும் பயந்து போய் அந்த ஆபீசருக்கு கால் பண்றா. என்னால சத்தியமா இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்ல, அப்படியெல்லாம் கிளம்ப கூடாது, நான் காலையில வரும்போது நீ அந்த ஸ்டேஷன்ல இல்லைன்னா உன்னை கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வேலையும் முக்கியம். இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வரேன்ட்டு ஒரு குரூப் சொன்னாங்க இல்லையா, அந்த குரூப்புக்கு போன் போட்டு ஏன்டாட்டி எப்படா வரீங்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா, நாங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்றானுங்க. சரி நீங்க வர்ற வரைக்கும் நான் வெளியே இருக்கேன், வந்ததும் என்ன கூப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போறா. டோரை திறந்து வெளியே போலான்னு பாக்கும்போது அந்த மோனிகா பொண்ணு கால் பண்றா. இங்க பாருங்க மேடம், நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்துட்டேன், சீக்கிரமா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. ஹீரோயினும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு இந்த ரோட்ல ஓடிட்டு இருக்காளாம். உடனே போலீஸ் போர்ஸ் அனுப்பி அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்றா. ஆனா அவனுங்களோ அந்த பேமா ஃபேமிலி யார் யாரை எப்படி எப்படி எல்லாம் கொன்னாங்கன்ட்டு சில பிராங்குகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவா கூட இருக்கலாம், இல்லனா உங்ககிட்ட மட்டும் ஒரு உண்மையா சொல்றேன், அன்னைக்கு அந்த பேமா ஃபேமிலிய செல்லுக்குள்ளே வச்சு சுட்டு கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது சுத்த போய் அவங்க அதே செல்லுல தூக்கு மாட்டி இறந்து போனாங்க. நீ சொன்னிய இப்ப ஒரு பொண்ணு ரோட்ல ஓடிட்டு இருந்தா விரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதே இடத்துலதான் இவங்க ஒரு பொண்ணு கொடூரமா கொன்னாங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான பொண்ணுங்களை அவங்க கொன்னு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றான். அப்ப அங்க ஒரு போட்டோ வந்து விழுது. அது யாரோட போட்டோன்னு பார்த்தா இவரோட அப்பாவோட போட்டோ தான். அவங்க யார் யார கொன்னாங்களோ அவங்களோட போட்டோலாம் அங்க இருக்கு. அதோட பயங்கரமான சத்தமும் கேக்குது. அங்க உள்ள எல்லா போட்டோவுமே பத்தி எரியுது. நம்ம ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவகிட்ட இருந்த கன்னு ஹேண்ட் காஃப் எதுவுமே இல்ல. அப்போ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போன மாதிரி தெரிய நம்ம ஹீரோனை ஹே நில்லு நில்லுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோனை யார அடிச்சு மட்டையாக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அவளுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருக்கா. கையில கன்னை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பயப்படுற மாதிரியே தெரியல. ஏன்னா இங்க நடக்கிற எல்லாமே பிராங்க்னு நினைச்சிட்டு இருக்கா. நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தாவ திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல, பைத்தியக்காரியாட்ட தன்னைத்தானே சுட்டு செத்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வந்துடுறா. அப்ப மறுபடியும் அந்த மோனிகா பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. போனை எடுத்து யாரி மோனிகா, அவ செத்து போயிட்டு தான் சொல்றாங்க, நீ யாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ கண்டுபிடிச்சிட்டியான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டேபிள்ல ஒரு அதிர்வு ஏற்படுது. அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தா கொடூரமான முகத்தோட ஒரு பேய் உக்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து ஹீரோயின் தெரிச்சு ஓடி போறா. அந்த மோனிகாங்கிற பொண்ணோட பேய் தாங்க இது. இவ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப கூட அந்த பேய் விடாம இவ கிட்ட வருது. இவனும் பயத்துல கண்ணை கெட்டியமா மூடி திறந்து பாக்குறா. அப்படி பார்த்தா அந்த பேய காணோம். ஆளை விடுடா சாமி, இந்த ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு மெயின் டோரை ஓபன் பண்ண பாக்குறா. ஆனா டோர் ஓபன் ஆகல, லாக் ஆகி கிடக்கு. கண்ணை வச்சு கூட சுட்டு பாக்குறா. ஆனா அந்த கண்ணாடிக்கு ஒன்னும் ஆன மாதிரியே தெரியல. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அது யாருன்னா நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன் பேசுறான். ஆமா அவங்க உன்னையே விட மாட்டாங்கம்மா, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சவங்களும் அவங்க தான், அவங்கள விடாத எல்லாரையும் கொன்னுடுன்னு அவங்க அப்பாவே சொல்றாப்ல. தைரியப்படுத்துறாரு. அப்ப மறுபடியும் அந்த பிச்சைக்காரன் நடந்து போறத பார்த்துட்டு அவன் அடிச்சு அவனோட கையில ஹேண்ட் காப்பை மாட்டிட்டு அப்படியே திருப்பவா பாருங்க. அவனோட முகமே கொடூரமா ஆயிட்டுக்கும். டக்குன்னு பவர் கட் ஆகுது. டார்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவனை போட்ட செல்லுல போய் பார்த்தா அவன் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கான். வாக்கி டாக்கிலாவது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாமேன்னு பார்த்தா அதுல என்னமோ கர்மம் ஊத்திக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க ப்ரொஜெக்டர்ல ஒரு வீடியோ ஆன் ஆகி கிடக்கு.
அவங்களுக்கு. அங்க அந்த பேமா ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர் இருக்காங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட தலையில ஒரு துணியை போட்டுக்கிட்டு அதுல ஒரு பொண்ணு இருப்பா, அவளோட கையை அவளே கடிச்சுக்கிட்டு வர ரத்தத்தை அந்த துணியில சாத்தானோட சிம்பலை போடுறாங்க. இப்ப அந்த பேமா ஃபேமிலிக்கு ஒரு தலைவன் இருப்பான் இல்லையா, அவனோட முகத்தை அப்படியே ஓபன் பண்ணி காட்டுவான் பாருங்க. அவ்வளவு கொடூரமா இருக்கும். அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க உயிரோட இருக்கும்போது எவ்வளவு கொடூரமானவங்கன்ட்டு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோனுக்கு நாடி துடிப்பே இல்ல. விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறா. அப்போ நிறைய பேர் அங்கேயும் எங்கேயுமா ஓடுறது அவளுக்கு தெரியுது. அதுக்கு அப்புறமா தான் இவளோட அப்பா இவளுக்கு சொன்ன அந்த தைரியத்தை இவ ஃபாலோ பண்றா. அக்னி சிறகுகள் முளைத்து சிங்க பெண்ணா மாறுறாங்க. கண்ணுல பாக்குற அத்தனை பேரையும் கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுறா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோனை யாரோ சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் இவளை சுட்டுருக்காங்க. எதுக்கு அந்த போலீஸ்காரன் ஹீரோயினை சுடணும்னு யோசிச்சு பார்த்தா அப்பதாங்க தெரிய வருது இந்த ட்விஸ்ட் அந்த பேயால தான் ஏற்பட்டுச்சு. நம்ம ஹீரோயின் விரட்டி விரட்டி சுட்டுது அந்த பேய கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டை எடுக்க வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள தான் கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளி இருக்கா. இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்காரன் இவளை சுட்டுருக்கான். ஹீரோயினை அவங்களோட கேங்ல சேர்க்கறதுக்காக அந்த 3 பேங்க தாங்க இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அந்த பேயும் இவளோட தலையில ஒரு துணியை போடுது. இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அவளோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சு போச்சு. ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் லாஸ்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த 3 பேங்களை அவங்கள கொண்ட போலீஸ்காரங்களை கொண்டது சரி, ஆனா ஒண்ணுமே பண்ணாத ஹீரோயினை எதுக்கு டார்ச்சர் பண்ணணும்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஹீரோயின் ஒரு பொண்ணு. அந்த பேமா ஃபேமிலியில இருக்கிறவங்க அதிகமா பொண்ணுங்களை தான் கடத்தி கொண்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணி அவங்க பக்கமா இழுத்துக்கிட்டாங்க. சரி, அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.